குப்புறப்படுத்தி தூங்குறது ஹராம். நின்னுட்டு தண்ணி குடிக்கிறது ஹராம். உட்கார்ந்து தண்ணி குடிக்கணும். ஹராம்னு சொல்லுவாங்க முஸ்லிம்ஸ்ல. ஹராம்னா அது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு செயல், அவர் வெறுக்கிற ஒரு செயல் செய்யறதா ஹராம். மதீத் 45 நபிகள் நாயகம் அவர் வந்துட்டு சொல்லிருப்பாரு, எப்பவுமே ஸ்லீப் அட் யுவர் ரைட் சைட் அண்ட் நீ குப்புறப்படுத்தி தூங்காது. அது வந்து சாத்தான் தூங்குற மாதிரியா. ஒரு பெரிய பிரேயர் பண்ற இடத்துல மசூதியில் நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப அல்லாஹ் வந்துட்டு குப்புறப்படுத்தி தூங்குங்களா அடிச்சு எழுப்பினாராம். நீ இப்படி தூங்க கூடாது, கடிந்து கொள். ஹராம்னு சொல்லுவாங்க முஸ்லிம்ஸ்ல. ஹராம்னா அது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு செயல், அவர் வெறுக்கிற ஒரு செயல் செய்யறதா ஹராம். குப்புறப்படுத்தி தூங்குறது ஹராம். நின்னுட்டு தண்ணி குடிக்கிறது ஹராம். உட்கார்ந்து தண்ணி குடிக்கணும். ஆனா அதெல்லாம் சயின்ஸ் இருக்கு தெரியுங்களா. நான் உட்கார்ந்து தண்ணி குடிச்சேன்னா என்னோட தண்ணி வந்து இப்படி போகும்போது கால்ல இருந்து சர்க்குலேஷன் ஃபாஸ்டா வயித்துக்கு வராது. நின்னுட்டு குடிக்கும் போது உடம்பு இம்பேலன்ஸ் ஆகுது. சின்ன சின்ன சயின்ஸ். பரவாயில்ல, ஒரு நாள் நின்று குடிக்கிறேன், ரத்தம் வந்தா வந்துட்டாலும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது லெஃப்ட் சைட் படுத்து தூங்குறேன். ஏன்னா என்னோட ஹார்ட்டுக்கு லோடு இருக்கக்கூடாது, அப்ப எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். நான் ஆனா மீதி நாள் ரைட் சைட் படுத்து தூங்குறேன். நான் ஏன் குப்புறப்படுத்தி தூங்கக்கூடாது? ஆனா சாதாரணமா நம்ம குப்புறப்படுத்தி தூங்கினோம்னா அப்டமினல் பிரஷர்ல நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்லாம் எதுக்கழிச்சு வரலாம். எனக்கு ஒரு நெஞ்சு கறிக்கலாம், எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஸஸ்லாம் ஆகாம தடுக்கிறதுக்காண்டியும் நல்ல டைஜஷன் ஈஸியா என்னோட ப்ரெஷர் இல்லாம அப்டமன்ல நான் படுத்து தூங்குறதுக்கும் அந்த ரைட் சைட். ஸோ இது வந்து நபிகள் நாயகம் அவர் சொன்ன பாயிண்ட் எடுத்துக்கிட்டு வலது பக்கமோ இல்ல இடது பக்கமோ திரும்பி படுத்து தூங்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ரொம்ப பேக் பெயின் இருக்கு, மல்லாக்க படுக்கிறோம்னா இட்ஸ் ஓகே. ஆனா குப்புற படுக்கிறது இட்ஸ் நாட் ஓகே. எக்ஸப்ட் நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மூச்சுத்தண்ணல் இருக்கிறவங்க குப்புற படுக்கணும் அந்த டைம்ல. இப்போ ஆனா சிச்சுவேஷன் எப்படி இருக்கணும் மேம்? ஒரு நம்ம தூங்குற இடம் எந்த மாதிரி இருக்கணும்? அது உண்மையாவே அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரூம்ல லைட் எரியலாமா, 0 வாட்ஸ் லைட் எரியலாமா, எரியக்கூடாதா, அது என்ன கலர்ல எரியணும், இது எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும்ல. ரூம் வந்து ப்ளூ லைட் இருக்கக்கூடாது, குண்டு பல்ப் வந்து ப்ளூ லைட் இருக்கக்கூடாது, ரெட் அண்ட் எல்லோ லைட் இருக்கலாம். லைட் ரெட் ஆர் எல்லோ லைட் இருக்கலாமா? லைட் வந்துட்டு சின்ன 0 வாட்ஸ் லைட். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துலாம் பூச்சிகள் வரும், இல்ல குழந்தைங்க வந்துட்டு நைட்ல வந்து உச்சா போயிட்டாங்கன்னா, இல்லைன்னா நம்ம வந்து அவங்க சப்போஸ் அவங்க மேல கால் போட்டோம்னா இந்த மாதிரி ப்ளூ லைட் அந்த குழந்தையோட தூக்கத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இந்த ப்ளூ லைட் எதுல தெரியுங்களா அதிகமா இருக்கு? இந்த குண்டு பல்பை விட 1000 மடங்கு நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருக்கு. இது ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டாலும் இந்த 3 வருஷத்துல இந்த லாக்டவுன்ல குழந்தைங்க கண்ணு பவர் காண்டி டாக்டர் கிட்ட போனவங்க, என் குழந்தை கண்ணு பவர் இருந்துச்சு, என் குழந்தை கண்ணாடி போடணுமா, எங்க பரம்பரையிலே யாருமே கண்ணாடி போடலையே அப்படின்னு அழுத பேரண்ட்ஸ் என்கிட்ட சாலிடா ஒரு 60% கூடியிருக்காங்க. 100ல 60 குழந்தைங்க கண்ணாடி போடுறாங்க. அது இல்லாம இந்த குழந்தைங்க சேட்டை பண்ணாம இருக்கணும், அமைதியா இருக்கணும், தொந்தரவு பண்ணாம இருக்கணும், வெளியேட்ல இருக்கணும், மொபைல் கொடுத்து பழகணும். இந்த மொபைல்ல இருக்கிற லைட் வந்து கண்ணில் இப்ப டேரக்டா டார்ச் லைட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என் கண்ணிலே ஒரு டார்ச் லைட் அடிக்கிறேன், 5 நிமிஷம் நான் உங்களை அடிச்சு பார்த்துட்டே இருக்கேன். நான் அந்த டார்ச் எடுத்தப்பறம் கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு பிளர் விஷன் இருக்கும், உங்களால ஃப்ரீயா பார்க்க முடியாது. நீங்க நினைக்கிறீங்க மொபைல்ல ஸ்கிரீன் லைட் குறைச்சிக்கிறேன், ஆனா இது ரேடியேஷனா நான் கீழே வச்சிடுறேன் அப்படின்னா என் கண்ணோட ரெட்டினா டேமேஜ்